ஹாய், இன்னைக்கு ஸ்கேன் பண்ணுவது எப்படி அது சொல்லி தர போறேன் உங்களுக்கு. ஹவு டு ஸ்கேம் பீப்புள். டுட்டோரியல் ஆரம்பிக்கலாமா? இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. This video is sponsored by CDK Offers. அந்த பின்னாடி நீங்க தெரியும் தான் சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? ஜோக் முடிஞ்சு. நான் எப்படி ஸ்கேம் பண்ணும் நிறைய பேருக்கு சொல்லி தந்திருக்கேன். அண்ட் நீங்க வேணும்னா என்னோட சில கிளையன்ஸ் இருந்து கேட்டுக்கோங்க, அவரோட ரிவ்யூ நான் கேளுங்க, போட்டு காட்டுறேன். Sir soli tha scam paane. Sir OD tutorial follow panunga and subscribe panunga soldiers. Step number 1. ஒரு லூசு கண்டுபிடிங்க. ஓகேயா? இவன் எதை சொன்னாலும் நான் நம்பிடணும், என்னத்த சொன்னாலும் நம்பிருக்கேன். என்கிட்ட 5 இருக்குன்னு சொன்னாலுமே நம்பணும், நான் தான் உங்க அப்பான்னு சொன்னாலும் நம்பணும், நான் தான் உங்க அம்மான்னு சொன்னாலுமே நம்பணும். அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தலைக்கு மேலேயே லூசு எழுதி இருக்கும். டுட்டோரியல் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக நான் இது மைண்ட் கிராஃப்ட்ல உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன? ஒரு லூசு கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓடுறான் லூசு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம ஸ்டெப் நம்பர் 2 பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2, have a fake cheap as product. ஸ்கேம் பண்ணணும்னா ஒரு ஃபேக்கான சீப்பான ப்ராடக்ட் தேவை, அப்போதான் ஸ்கேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த கண்ணாடி, இதை வச்சு ஸ்கேம் பண்ணலாம். ரோபோட் குஞ்சு, இந்த ஸ்பூனை வச்சும் நீங்க ஸ்கேம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சீப்பான ப்ராடக்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் ஸ்கேம் பண்ண முடியும். அதான் ஸ்டெப் நம்பர் 2. இது ஒன்றும் இல்லை, அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் மைண்ட் கிராஃப்ட்ல. ஸோ இட் இஸ் சீப் ப்ராடக்ட் ஒன்லி. ஆனால் இந்த லூசு நாம் இது டைமண்டுன்னு சொல்லி விற்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 3. இப்போ இந்த சீப்பான டுபாக்கூர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு ஹை ப்ரைஸ் செட் பண்ணணும். லைக் இது 50 ரூபா, இது 50 ருபீஸ்னா நீங்க இது ஒரு 500 ருபீஸ்க்கு விற்கணும். புரியுதா? இப்போ இதுக்கு பிரைஸ் ஹையா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீ ஒரு 15 கோல் கொடுக்குறேன், அதுக்கு நீ ஒரு எமரல்டு ஃப்ரீயா எனக்கு தா அப்படின்னு என்கிட்ட கேட்க போறேன். 15 கோலுக்கு ஒரு எமரல்டு இஸ் a great ஆஃபர். உங்க மைண்ட் கிராஃப்ட் பாஷையில பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸ்டெப் நம்பர் 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பிரைஸ். 15 கோலுக்கு ஒரு எமரல்டு தான். ஸ்டெப் நம்பர் 4, அந்த லூஸ் கன்வின்ஸ் பண்ணணும். அதுவும் அவ்வளோ கஷ்டமா இருக்க போறது இல்லை, பட் கன்வின்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவனுங்களை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில என்ன இப்போ செக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செல் பண்ணணும். இப்படிதான் சேல்ஸ் பிட்ச் பண்ணணும். இது உங்க லைஃப்ல ரொம்ப யூஸ் ஆகும், கத்துக்கோங்க. பிரபலமான ஓல் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பூன் நீங்க சாப்பிடும் போது யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு இன்ச்சு உங்க சுண்ணி வளரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ அவங்களை புரிஞ்சுக்கோங்க. அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செல் பண்ணுங்க. இப்போ ஒரு கண்ணு தெரியாதவங்க கிட்ட செல் பண்றாங்கன்னா, சார் இதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கண் எல்லாமே தெரியும் சார், எக்ஸ்ரே விஷனும் கிடைக்கும் சார், எல்லாமே ஃப்ரீ தான் சார், இன்பில்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி விற்கலாம். 100% ஒர்க் ஆகும் அது. சார் இது கோல்டு இல்லை சார், இது டைமண்ட் ஆக்சுவலி. ஸோ இதை வாங்கிக்கோங்க. ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி புண்டைகளை சேர்ந்து என்ன தானே வாங்க வரீங்க? வாங்க மாட்டேன்னு சொன்னா. இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வேலை செய்யலைன்னா ஸ்டெப் நம்பர் 5 போய் ஆகணும், வேற வழி இல்லை. கன்ஃபியூஸ் them. கன்வின்ஸ் தான் பண்ண முடியல அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுங்க. ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசு, அவ்வளவுதான். அதான் ஸ்டெப் நம்பர் 5. சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசிக்கிட்டே ஏறி அன்டில் போதுண்டா நான் வாங்குறேன்டா அது அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும். பேசி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கன்வின்ஸ் பண்ணி அவனவே வாங்க வைக்கணும். ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும்.
கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், கன்ஃபியூஸும் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா வாங்கவே மாட்டேன் ஒத்த கால நிக்கிறானா. ஸ்டெப் நம்பர் 7. ஸ்டெப் நம்பர் 7 என்னன்னா, த்ரெட்டன் பண்ணும். த்ரெட்ஸ் கொடு, டெத் த்ரெட்ஸ் கொடு, அவன் குடும்பத்தை கடத்து. இப்போ வாங்க மாட்டான்னு சொன்னா உன்னை கொன்றுவேன், இல்லை உன் குடும்பத்தை கிட்னாப் பண்ணிடுவேன், அப்படி இல்லைன்னா கிட்னாப் பண்ணிட்டு ஃபோன் வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ அவன் வேற வழி இல்லாமல் பயந்து வாங்கிடுவான். வேற வழி இல்லை, அவனுக்கு வாங்கி தான் ஆகணும். 100% இது ஒர்க் ஆகும். நோட் பண்ணிக்கோ, இப்பயே நோட் பண்ணிக்கோ, அது ஒர்க் ஆகும். ஸ்டெப் நம்பர் 6, த்ரெட்டன் தம். இப்போ இது நீ வாங்கலைன்னா உன் பிள்ளைய கொன்றுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸை கொன்றுவேன், உன் பொண்டாட்டிய நாளா வெட்டிடுவேன். ஆனா உன்னைய மட்டும் நான் கொல்ல மாட்டேன். இதெல்லாம் உன்னைய பார்க்க வச்சு கண்ணு முன்னாடியே உனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் நான் கொன்றுவேன். இதெல்லாம் நீ தவிர்க்கலாம், ஐ மீன் அவாய்ட் பண்ணலாம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு பை திஸ் ஃப்ரம் மீ. அவ்வளோதான், வாங்கிக்கோ. வாங்கிட்டான், டடா, டுட்டோரியல் ஒர்க் ஆயிருச்சு. டுட்டோரியல் ஒர்க் ஆயிருச்சு. இதுவே நீங்க போய் ரியல் லைஃப்ல இம்ப்ளை பண்ணி ஸ்கேம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எனிவேஸ், இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹவு டு பி அ வெர்ஜின் டுட்டோரியல் சொல்லி தர போறேன். ஓ வெயிட், அது நீங்க தான் எனக்கு சொல்லி தரணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.